ஹே காய்ஸ், ஹோப் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியல் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை வச்சுக்கோங்க. பேனில் வந்துட்டு தண்ணி இருக்குது, அதனால் கொஞ்சம் சுண்ட வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கொத்தவரங்காய், தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ பேன் நல்லா காஞ்சிடுச்சு. நான் ஆயில் போட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காய வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்துட்டு கடுகு, உளுந்து அரை டீஸ்பூன், அப்புறம் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் வந்துட்டு எடுத்திருக்கேன். கடுகு நல்லா வந்துட்டு பொரிய வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடலைப்பருப்பு, உளுந்தும் வந்துட்டு பொன்னிறமாக மாறணும். அது கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு வதக்கி விடுங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். அப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் போடுறேன். அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் வந்துட்டு நல்லா வதங்கணும். எவ்வளோ தூரம் வதங்குதோ அவ்வளோ தூரம் வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் வந்துட்டு வரமிளகா கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போடலாம். டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நான் வந்துட்டு வெங்காயம் ஆட் பண்ணுறேன். ஒரு வெங்காயம் வந்துட்டு எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போடலாம். அதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. நான் இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள்லேயும் வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் சமையலில் வந்துட்டு ஆட் பண்ணுறது நல்லது தான். கொஞ்சம் கல்லுப்பு வந்துட்டு போட்டுக்கோங்க, தேவையான அளவு. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இந்த மஞ்சத்தூள்லாம் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்ச கொத்தவரங்காயை போட்டு நல்லா வதக்கி விடுறேன். நல்லா வந்துட்டு வதக்கணும். கொத்தவரங்காய் வந்துட்டு எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுன்னா டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும். சாப்பிடும்போது வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா ஜூஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வந்துட்டு வதக்கி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வந்துட்டு அந்த எண்ணெயிலேயே வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் அதனால் வந்துட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன், அந்த காய் வேகிற அளவுக்கு. நீங்கள் எவ்வளோ அளவு காய் எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ அளவு வந்துட்டு வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க ஒரு தடவை. முன்னையும் பின்னையும் நல்லா கிளறி விடணும். இப்போ வந்துட்டு அதை ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு பாருங்கள். இப்போ நல்லா வந்துட்டு தண்ணியெலாம் நல்லா சுண்டி இருக்கும். ஒரு டைம் நல்லா வந்துட்டு கிளறி விடுங்க. இப்போ தண்ணியெலாம் நல்லா சுண்டிருக்கு. இப்போ வந்துட்டு தேங்காய் துருகி வச்சுருக்கேன், அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய்லேயும் வந்துட்டு நல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். ஸோ நீங்கள் அதை பொரியலில் ஆட் பண்ணிக்கிறது நல்லது தான். நல்லா வந்து காயோடு நல்லா ஒன்றாகிற மாதிரி நல்லா வந்துட்டு கிளறி விடணும். நீங்கள் லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் இல்லாட்டி ஒரு 5 செகண்ட்ஸ் கிட்ட நல்லா வந்துட்டு வதக்கி விடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு கொத்தவரங்காய் பொரியல் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் வரும்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. பி ஹெல்த்தி அண்ட் பி ஹாப்பி. பாய் கைஸ்.